Praise Jesus. Hallelujah. இது ஒரு வெற்றியின் நாள். சந்தோஷமாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு காரியங்களை நாம் நினைத்து நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு நாள், நன்றி சொல்ற ஒரு நாள். இதை போல ஒரு நல்ல நாளில் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் பவனியாக எருசலேம் நகரத்தில் வந்தபோது திரள் கூட்ட ஜனங்கள் அவருக்கு முன்பாகவும் பின்பாகவும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அவரை துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள், அவரை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரியாது உண்மையில என்ன நடக்க போகுதுன்னு. தெரியாமலே புகழ்ந்தாங்க, தெரியாமலே ஆர்ப்பரித்தார்கள். ஆனா நமக்கு இன்னைக்கு நல்ல தெரியும் இயேசு யார், இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார், அதனால் நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு. இயேசுவை நான் பின்பற்றுகிறபடினா எனக்கு ஒரு ஜெய ஜீவியம், எனக்கு ஒரு வெற்றி. ஒரு நாள் நான் தோல்வி அடைய ஆண்டவர் என்னை விடவே மாட்டார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் எனக்காக அவர் வெற்றி கொடியேற்றுவார். 1000 தான் துன்பம் வந்தால் என்ன அது அணுகவே அணுகா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவருக்கு பின்னாடி என்னால நடக்க முடியும். இயேசு என்கிற நாமத்தினால எனக்கு எப்பொழுதும் ஜெயம் உண்டு. அதனால் நான் வெற்றி நடை போடுகிற ஒரு தேவ பிள்ளை, வீர நடை போடுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை. நான் ஒரு மாதிரி பயந்து அவரை பின்பற்றுகிற ஒரு ஆள் கிடையாது. தோல்வி ஆகுமோ வெற்றி ஆகுமோன்னு யோசித்து அவரை பின்பற்றுகிற ஒரு சூழ்நிலை எனக்கு கிடையாது. எனக்கு நிச்சயமா தெரியும் வெற்றி உண்டு, எனக்கு நிச்சயமா தெரியும் விடுதலை உண்டு, எனக்கு நிச்சயம் தெரியும் உயர்வு உண்டு. அதனால சந்தோஷமா பாட போறோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். நல்ல நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு பாடி கர்த்தரை நாம துதிப்போம். தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக. கைதட்டி பாடுவோம் முழு பலத்தோட, சத்தத்தை உயர்த்தி. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பான். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பான். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். சந்தோஷமா நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் உலகத்தை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம்,
நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஓ, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை. கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் விசுவாச கேடயத்தான் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தான் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஓ, வெற்றி கொடி, நாம் வீர நடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இயேசுவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் பயங்கரமான வரவேற்பு. அல்லேலூயா. சாதாரணமான வரவேற்பு இல்லை, ஒரு ராஜ மரியாதையோட வரவேற்பு. அதனால தான் கழுதையின் மேலே ஏறி அவர் வரும்போது தங்களுடைய வஸ்திரங்களெல்லாம் வழியில் விரித்தார்கள், மரக்கிளைகளெல்லாம் வழியில் போட்டாங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, அல்லேலூயா, அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்னெல்லாமோ சொல்லி அவர் என்ன செஞ்சாங்க, புகழ்ந்தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல நோக்கம் இல்லை. அவங்களுக்கு கர்த்தாவே எங்களை ரட்சியும் ஓசன்னான்னு பாடினா, ஆண்டவர் ஒரு அரசியல் புரட்சியை செய்யணும்னு எதிர்பார்த்து கத்துனாங்க. அல்லேலூயா. ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து விடுதலை தரணும்னு எதிர்பார்த்து என்ன செஞ்சாங்க, பின்னாடி போனாங்க. ஆனால் பாவத்திலிருந்து ரட்சிக்க, சாபத்திலிருந்து ரட்சிக்க, வியாதியிலிருந்து ரட்சிக்க, பிசாசின் பிடியிலிருந்து ரட்சிக்க, பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க தான் இயேசு வெற்றிகரமாக இப்போ உள்ள என்ன செய்கிறார், நுழைகிறார். இந்த பவனி அல்ல, சிலுவைக்கு போறார் பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். அப்ப இதை பெருசா பார்த்தவங்க அவங்க எதிர்பார்ப்பு நிறைவேறலன்னு உடனே இதே வாயால் தான் வெள்ளிக்கிழமை கத்துனாங்க, இவனை சிலுவையில் அறையும். எந்த வாய் ஓசன்னா சொல்லிச்சோம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவன் சொல்லிச்சோம். அந்த வாயெல்லாம் எப்படி மாறிட்டு, இவனை சிலுவையில் அறையும். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஏன்னா நம்ம கண்ணெல்லாம் திறந்திருக்கு, நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோம்னா உண்மையா ஆராதிக்கிறோம், என்னன்னு புரிஞ்சு ஆராதிக்கிறோம். ஏசனை விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் இப்ப யாருக்கு அடிமை இல்லை, என் வாழ்க்கையில் அவர் எனக்கு ஜெயம் தந்திருக்கிறார். அவர் எனக்கு முன்னாடி போறதுனால, அவர் ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ற எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயந்தான். இப்ப நான் இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், நான் பாடினா எனக்கு அர்த்தம் புரியும். அவர் என்னை விடுவித்திருக்கிறார், இன்னமும் என்னை விடுவிப்பார். அவர் என்னை தப்புவித்திருக்கிறார், இன்னமும் என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், முற்றும் முடிய கடைசி வரைக்கும் அவர் என்னை என்ன செய்வார், ரட்சிப்பார். நான் விரக்தி அடைகிற கூட்டம் கிடையாது. நான் நினைச்சது நடக்கலன்னு உடனே அவர்களை மாதிரி மாத்தி பேசுற கூட்டம். எப்பொழுது கர்த்தரை புகழுகிற ஒரு தெய்வ பிள்ளை, எப்பொழுது சந்தோஷமா கர்த்தரை பாடுற ஒரு தெய்வ பிள்ளை. எதுவும் எங்களை தடுக்க முடியாது. எங்களுக்கு எதை கண்டும் பயம் இல்லை, கலக்கம் இல்லை. துன்பங்கள் சூழ்ந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் எங்களை தேடி வந்தாலும் பயம் கிடையாது. பாதாளமே வாய் திறந்தாலும், மரணமே எதிர்த்து வந்தாலும் எங்களுக்கு பயம் கிடையாது, எங்களுக்கு கலக்கம் கிடையாது. யோர்தானை போல வெள்ளம் பிரவாகித்து வந்தாலும், எரிகோ போல தடை எதிர்த்து நின்றாலும் எங்களுக்கு பயமே கிடையாது. என்ன மீட்பர் எங்களோடு, இயேசு எங்களோடு, கர்த்தர் எங்களோடு. குமாரன் விடுதலை ஆக்கினால் அந்த விடுதலை எப்படிப்பட்ட விடுதலை? மெய்யான விடுதலை. என்னென்ன சூழ்நிலையிலிருந்து நாமும்
நம்முடைய குடும்பமும் விடுவிக்கப்படணுமோ அந்த விடுதலை கர்த்தர் இன்றைக்கு இலவசமாய் தரப்போகிறார். நம்பிக்கையோடு கரங்களை தட்டி பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கே மகிமை. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கு, ஓசன்னா ஜெயம் நமக்கு, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கு. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கு, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கு. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கு, ஓசன்னா ஜெயம் நமக்கு, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கு, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கு. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கு, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கு, ஓசன்னா ஜெயம் நமக்கு. நம்புறவங்க நல்ல கரம் தட்டி, என் வாழ்வில் எப்பொழுதும் ஜெயம், என் தொழிலில் ஜெயம், என் வேலையில் ஜெயம், என் படிப்பில் ஜெயம், என் குடும்ப வாழ்வில் ஜெயம், எல்லாவற்றிலும் ஜெயம், எல்லாவற்றிலும் வெற்றி, எல்லாவற்றிலும் மேன்மை, எல்லாவற்றிலும் உயர்வு. ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் ஆர்ப்பரித்ததற்கு என்ன காரணம்னா, ஆண்டவரால் செய்யப்பட்டதெல்லாம் கண்டு அவங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அப்ப தனிப்பட்ட ரீதியில இயேசுவை ருசிச்சவங்களால தான் நல்லா ஆராதிக்கப்படும். எத்தனை பேர் அதை உண்மைன்னு சொல்றீங்க? நீங்க கர்த்தரை துதிக்க முடியாம தடுமாறுறீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு என்ன இல்லை, ஒரு நல்ல நெருக்கம் இல்லை. ஏதோ ஆண்டவர் தெய்வம் தெரியுது, ஓகே.
அவர் துதிக்கு பார்த்துறாரு, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நான் கொஞ்சம் துதிக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு எப்படி தான் இருக்குது, ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது. ஏதோ சொல்லி செய்கிற மாதிரி இருக்குது. யாரோ ஒருத்தர் கீ கொடுத்தா பாட்டு வருது, கீ கொடுத்தா ஸ்தோத்திரம் வருது, கீ கொடுத்தா கை தட்டுது, கீ கொடுத்தா கை உயர்த்தப்படுது. இப்படி கிடையாது. அல்லேலூயா. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும், துதிக்க முடியும். அல்லேலூயா. அடுத்து அந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா மிகுந்த சத்தமா, சாதாரண சத்தம் இல்லை. யாராவது அவங்கள்ட்ட சொன்னாங்களா நீங்கள் ஆர்ப்பரிக்கணும், ரெடி 1 2 3 சொல்லுவேன், உடனே ஆர்ப்பரிக்கணும் சொன்னாங்களா? இல்லை. இவ்வளோ டெசிபல் சவுண்டில் நீங்கள் ஆர்ப்பரிக்கணும் சொன்னாங்களா? இல்லை. மிகுந்த சத்தம். அப்போ அவங்க ஃபுல் இன்வால்மெண்டோட அந்த ஆண்டவரை பார்க்கும்போது, அவருடைய வெற்றிகரமான அந்த பிரவேசத்தை பார்க்கும்போது, அவர் கழுதையில் வர்றதை பார்த்த உடனே அவங்களால தங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அவங்க ரோடு அப்படின்லாம் பார்க்கல. அவங்க கத்தி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினது எங்க வச்சு? எருசலேம் நகர வீதி, தெருவில், ரோட்ல, எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு பப்ளிக்ல. ஆனா யாருமே கூச்சப்படலை, யாருமே வெக்கப்படலை, யாருமே தயங்கலைங்க. ஏன்னா ருசிச்சா நீங்க வெக்கப்பட மாட்டீங்க, நீங்க தயங்க மாட்டீங்க. யாரு பார்க்க யாரு பார்க்கல. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தரை துதிக்கிறவங்களால அமைதியாக நினைச்ச முடியாது, இருக்கவே முடியாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நன்மை நடக்கும்போது மட்டும் கிடையாது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. யோபு காலையில் எந்திரிச்சு உட்கார்ந்துருந்தா வர்றதெல்லாம் சேட் நியூஸா இருக்கு, பேட் நியூஸா இருக்கு. அல்லேலூயா. அவனுக்கு வந்ததெல்லாம் எப்படிப்பட்ட நியூஸ்? ஒரு குட் நியூஸ் கூட கிடையாது, எல்லாம் பேட் நியூஸ். அவனுடைய உள்ளெல்லாம் உடையுது. அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் என்ன செய்யுது, தர தரையா வடியுது. அவன் தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு தலையில புழுதி அள்ளிய போட்டுட்டு என்ன நடக்குதுன்னு அவனுக்கு என்ன செய்ய முடியல. ஆனா அவன் சொல்றான் ஸ்தோத்திரம். அப்பவும் அவன் என்ன செய்யறான், துதிக்கிறான். அவங்க மனைவி சொல்றாங்க, இது துதிக்கிற நேரமையா, இது துதிக்கிற காலமையா, இது துதிக்கிற சூழ்நிலையாயா? இந்த நேரத்தில் இன்னும் நீர் உத்தமமா நான் துதிப்பேன் தோத்தரிப்பேன் சொல்றீங்க, உமக்கே இது நியாயமா தெரியலையா அப்படின்னா அவர் சொல்றாரு, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நான். புரியுதா? இன்னைக்கு என்ன இல்லைங்க, ஏற்கனவே எனக்கு அவர் நிறைய நன்மை செஞ்சிருக்கிறார். உங்களுக்கு என்ன நன்மை செஞ்சிருக்கிறார்னு உங்களால யோசித்து பார்க்க முடியுமா? நீங்க பெட்ல இருந்து எந்திரிச்சிங்களே, சுகமா எந்திரிச்சிங்களே, உங்களை யாராவது தட்டி எழுப்ப வேண்டியது இருந்ததா? உங்களை யாராவது மெதுவாக தூக்கி விட வேண்டியிருந்ததா? உங்களை யாராவது கை பிடிச்சி கூட்டிட்டு வர வேண்டியது இருந்ததா? உங்க சுவாசத்துக்கு ஏதாவது டியூப் ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுக்க வேண்டியது இருந்ததா? இல்லையே. அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கும் கொடுத்துருக்கா? ஆண்டவர் கொடுத்துருக்கார். எத்தனை பேர் உடல் அளவில் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு எழும்ப முடியாம, நடக்க முடியாம, உட்கார முடியாம, படுக்க முடியாம, தூங்க முடியாம, சாப்பிட முடியாம, ஒரு டிராப் கூட வாய்க்குள்ள தண்ணி போக முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா, சுகமும் பலனும் ஆரோக்கியமும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த டே, this is the day of praise. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நான் களி கூர்ந்து மகிழ்வேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு நன்மை ஒரு செஞ்சது. நல்ல கவனிங்க. துதி எழுமணும்னா வேத பாரகர்கள் பரிச்சயர்களாம் டென்ஷன் ஆயிட்டு, பிரதான ஆசாரியர்களாம் டென்ஷன், கோபம் அடைந்து ஸ்டாப் them. ஏசுநாதர்கிட்ட வந்து சொல்றாங்க, நிறுத்துங்க அவங்கள, என்ன சத்தம் போடுவாங்க. அவரு சொல்ல போயா இவங்க நிப்பாட்ட அந்த கல்லு கூப்பிடுன்னு போயிட்டார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆராதனை அப்படின்னு ஒன்று வந்துட்டாலே சத்துருக்கு என்ன செய்யாது, அது பிடிக்க. துதின்னு ஒன்று எழும்பிட்டாலே அவனுக்கு இரிட்டேட் ஆயிரும். ஸ்தோத்திரம்னு நீங்கள் ஒன்றை பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அவனால் என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. அவனுக்கு டென்ஷன் ஆயிரும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆராதனைங்கிறது மனுஷனுக்கு செய்கிறது கிடையாது, ஆண்டவருக்கு செய்ய.
இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிருந்தால் தான் உங்களால் என்ன செய்ய முடியும்? ஆராதிக்க முடியும். அதனால தான் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஆனந்தம் சந்தோஷம்னு ஏன் சொல்கிறோன்னா, இதை புரிந்திருந்தா உங்கள் கவலைகள் உங்களை விட்டு பறந்து போய் உங்கள் மனதில் இருக்கிற பாரதங்கள் எல்லாம் அப்படியே மறைந்து போய் அது எவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே மென்மையாக மாறும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் உயர்த்தி பாடும்போது, வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார், ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் நான் சொல்லுவேன். வாழ்க்கை இல்லாமல் இருந்தேன், வழி தெரியாமல் இருந்தேன், எதிர்காலம் இல்லாமல் இருந்தேன், ஒரு ஹோப் எனக்கு கிடையாது. ஐ வாஸ் ஹோப்லெஸ், யூஸ்லெஸ். ஆனால் இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கேன், இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கேன், இன்னைக்கு மேன்மையாக இருக்கேன்னா என்னால் மௌனமாக என்ன செய்ய முடியாது? இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. வல்லவர் என் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தா. வல்லவர் என் இயேசு, வெற்றி மேல வெற்றி தந்தா. ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். வாங்க ஒரு மனமாய் கூடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஓ குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் நல்ல கரம் தட்டி சந்தோஷமா சத்தத்தை உயர்த்தி. பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்த்தது இயேசுவின் ரத்தத்தினா. ஓ கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவினா. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, பரிசுத்த ஆவினா. ஓ குதூகலம் கொண்டாட்டமே. ஆமென். ஓ குதூகலம் கொண்டாட்டமே. ஆமென். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. நல்ல கரம் தட்டி என் கவலைகள், என் பாரங்கள், என் வருத்தங்கள், என் வேதனைகள், என் பயங்கள், என்னுடைய குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீக்குகிற உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. This is the day of praise. Not only this is the day of praise, this is the day of purification. இயேசு உள்ள வந்து கழுதையிலிருந்து இறங்கி நேரம் எங்க தான் போனார்? தேவாலயத்துக்கு போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கிளீன் பண்ண, காசு கடை டேபிள் எல்லாம் கவுத்து அடிச்சு எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? என் பிதாவின் வீட்டை எப்படி மாத்திட்டீங்க? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. வெளியில பயங்கர துதி, ஸ்தோத்திரம், பாடல், ஆடல், ஆராதனைலாம் இருக்கு. வெளியிலே அவ்வளோ இருந்தா ஆலயத்தில் எப்படி இருக்கணும்? ஆலயத்தில் இன்னும் பிரம்மாண்டமா என்ன செய்யணும்? இருக்கணும். ஆனா ஆலயத்துக்கு உள்ள வந்தா அங்க துதிக்கு இடம் இல்லை, பாடலுக்கு இடம் இல்லை, ஆராதனைக்கு இடம் இல்லை, ஸ்தோத்திரத்துக்கு இடம் இல்லை. அங்கே ஒன்லி பிஸ்னஸ், அங்கே எல்லாம் மணி, அங்கே எல்லாம் பணம். மனுஷங்க எல்லாரும் பணத்துக்கு அடிமையாக நினைச்சாங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் மேலே உள்ள அன்பை அந்த இடத்துல நினைச்ச முடியல, பார்க்கவே முடியல. கர்த்தர் எல்லாத்தையும் அடித்து கிளீன் பண்ணுறார். இப்போ நம்ம இந்த குருத்தோலை ஞாயிறில் ஓ பிரைஸ் காட், பாம் சண்டே அப்படின்னு வந்து கையை தட்டு தான், பாட்டு தான், சந்தோஷம்தான், ஆட்டம்தான், பாட்டம்தான் அப்படின்ட்டு வெளியில் மட்டும் இருந்தால் போதாது. உள்ள இன்னைக்கு ஆலயம் யாரு? நான் தான். அப்போ இயேசு வெளியில் மட்டும் பார்த்துட்டு போகிறவர் கிடையாது. எங்கே பார்க்குறாரு? உள்ள பார்க்குறாரு. உள்ள பார்த்தா எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டோடு சொல்லுங்க, நீங்கள் விரும்பாதது எதுவும் எங்களுக்குள்ள இருக்கவே கூடாதுப்பா சொல்லி.
சொல்லுங்க, நீங்க விரும்பாதது எதுவும் இருக்கக்கூடாது. எங்க சரீரமாகி இந்த ஆலயம் அசுத்தமா இருக்கவே கூடாது. உமக்கு பிரியம் இல்லாததுக்கு எங்க வாழ்க்கையில இடமே இருக்கக்கூடாதுப்பா. ஓ ஜீசஸ், அந்த சிலுவை, அதுல சிந்தப்பட்ட ரத்தம், அது எங்களை சுத்திகரிப்பதற்கு தான். உங்க ரத்தத்தால் எங்களை சுத்திகரித்திருங்க. சிலுவையினால் எங்களை மீட்டவரே, சிறகுகளால் எங்களை மூடுகிறவரே, எல்லா அசுத்தங்களுக்கும் விலக்கி எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. வெளியில நாங்க பரிசுத்தம் போல இருப்பது பெரிதல்ல ஆண்டவரே. நீர் உள்ளான பரிசுத்தத்தை விரும்புறீங்கப்பா. உள்ளான சுத்திகரிப்பை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. எங்களை உள்ளம் புறமமா கழுவுங்க ஆண்டவரே. Thank you Jesus. சிலுவையினா மீட்டவரே, ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை, சிறகுகளா ஆராதனை. கைகளை உயர்த்தி ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 உன்னத தேவனே, ஓசன்னா. இந்த சுத்திகரிப்பு நடந்த உடனே என்ன நடந்தது தெரியுமா? குருடர்கள், சப்பானிகள் எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. அல்லேலூயா. நீங்க பைபிள் ரூல் படி பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டவங்க ஆலயத்திற்குள்ள நுழைய என்ன கிடையாது, அனுமதியே கிடையாது. ஆனால் வெளியேற்றப்பட வேண்டியதெல்லாம் வெளியேற்றப்பட்ட உடனே உள்ள வர வேண்டியதெல்லாம் ஆண்டவர் உள்ள கொண்டு வந்து. அப்போ ஆண்டவர் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்றவங்களெல்லாம் என்ன செய்யறாரு? தகுதிப்படுத்துகிறார். நீங்க துதிக்கிறவங்களாகவும் தூய்மையாக்கப்பட்டவங்களாகவும் மாறிட்டீங்கன்னா உங்களை அவர் ஏற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். பார்க்க முடியாதவங்களுக்கு பார்வை, நடக்க முடியாதவங்களுக்கு நடக்கும் பாக்கியம். இதெல்லாம் தாயின் வயிற்றுல இருந்தே அவங்களுக்கு அப்படி பாக்கியம் கிடையாது. அப்ப எத்தனை வருஷ காலம் பாருங்க. நீங்க சுவிசேஷத்தில் வாச்சா உலகம் உண்டானது முதல், ஒரு பிறவி குருடனுக்கு இயேசு பார்வை கொடுத்தோன்னு சொல்றாங்க. உலகம் உண்டானது முதல் இப்படி நாங்கள் என்ன செஞ்சதில்லை, பார்த்ததே இல்லை. ஆமே. அப்படின்னா இதுவரைக்கும் கேள்விப்படாதது, இதுவரைக்கும் நடக்காதது எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமே. இது தேவனுடைய வல்லமையை நீங்க அனுபவிக்கும் நேரம். அது சுகம் தேவைன்னா உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், விடுதலை தேவைன்னா விடுதலையை தரும், அற்புதம் தேவைன்னா அற்புதம் செய்யும். உங்களுக்கு என்ன வேணுமோ துதிக்கிறவர்களையும் தூய்மையாக்கப்பட்டவர்களையும் இந்த இயேசுவின் வல்லமை சந்தித்தா விடுதலை தான், அற்புதம் தான். அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை வெளிப்பட்டது. அந்த தேவாலயத்துக்குள்ள வந்த நடக்க முடியாதவங்க, பார்க்க முடியாதவங்க அற்புதத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு இந்த தேவாலயத்துக்குள் அந்த இயேசு வந்திருக்கிறார். அந்த துதிக்கு பாத்திரர் வந்திருக்கிறார். அந்த தூய்மையாக்குகிறவர் வந்திருக்கிறார். இப்போ அவருடைய வல்லமை வெளிப்படுகிற நேரம். நல்ல ஒரு 2 நிமிஷம் கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து, என்ன பலவீனம் இருந்தால் கர்த்தர் அதை மாற்றுவார். உங்கள் சுகவீனங்களை அவர் குணமாக்குவார். அவரிடத்தில் அந்த அற்புத வல்லமை உண்டு. அவருடைய சுகமளிக்கும் வல்லமை இன்றைக்கு உண்டு. உங்க சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டு. தீர்க்க முடியாத வியாதி இப்பொழுது தீர்க்கப்படும். வேதனைகள் மறையும். இயேசு தருகிற விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு தருகிற சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு தருகிற ஆசீர்வாதமான அந்த சரீர ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கரம் தட்டி ஆவியில நிறைந்து, Lord, release your power,
உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. உம்முடைய குணமளிக்கும் வல்லமை வெளிப்படுவதாக. உம்முடைய சுகமாக்கும் வல்லமை வெளிப்படுவதாக. அற்புதங்களை செய்யும் சக்தி வெளிப்படுவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அதிசயம் நடப்பதாக. நீண்ட கால பாதிப்புகள் மாறுவதாக. இதுவரைக்கும் இப்படி பார்த்ததில்லை, இதுவரைக்கும் இப்படி கேட்டதில்லை, இதுவரைக்கும் இப்படி நடந்ததில்லை என்று சொல்லப்படுகிற காரியங்களிலே அற்புதங்கள் நடப்பதாக. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Amen. எல்லா கனமும் எல்லா மகிமையும் இந்த ஸ்தோத்திரத்திற்குரியவருக்கு தான், இந்த துதிக்கு பாத்திரருக்கு தான். அதனால பரலோகத்திலையும் குருத்தோலைகளை பிடித்து இந்த ஆண்டவருக்கு முன்பாக மகிமை செலுத்தினார்கள். அவருக்குரிய கனத்தை செலுத்தினாங்க. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரை என் வாழ்நாள் ஃபுல்லா உங்களை நான் மகிமைப்படுத்துறேன், உங்களை நான் கனப்படுத்துறேன், உங்களை நான் உயர்த்துவேன் ஆண்டவர். தேங்க்யூ லார்ட். ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா 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 உன்னதத்தில் உம்மை உயர்த்திடுவோ துதி நீரைவுடன் கர்த்தரே நீ உயர்ந்திடுவி. ஓசன்னா ராஜ ராஜனே மகிமை 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 ராஜ ராஜனுக்கே. கைகளை உயர்த்தி மகிமை 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 ராஜ ராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோ துதி நீரைவுட கர்த்தரே நீ உயர்ந்திடுவி. மகிமை ராஜ ராஜனே மகிமை ராஜ ராஜனே. தகப்பனே, தரை மட்டும் தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையில் நீங்க எப்பொழுதும் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.